கர்நாடக மாநில மா விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டினை போல் தமிழக மா விவசாயிகளுக்கும் இழப்பீடு வழங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மா விலை சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த 20ஆம் தேதி அதிமுக சார்பில் கிருஷ்ணகிரியில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டமும், திண்டுக்கல்லில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆனால் விவசாயிகளின் மீது குண்டர் சட்டம் போட்ட அரசு வழக்கம்போல் விவசாயிகளின் கோரிக்கைகளை கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் கர்நாடக மாநில மா விவசாயிகளுக்கு பிடிபிஎஸ் திட்டத்தின்படி இழப்பீட்டினை மத்திய அரசு அறிவித்துள்ளது என்றும், மத்திய அரசின் இந்த முடிவை வரவேற்பதாகவும், அதே நேரம் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் இத்தகைய இழப்பீட்டை அறிவித்து வழங்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாம்பழ விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள கர்நாடக மாம்பழ உழவர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் அவர்களிடமிருந்து 2.5 லட்சம் டன் மாம்பழங்களை கூட்டாக கொள்முதல் செய்யவும், அவற்றிற்கு டன்னுக்கு ரூபாய் 4000 ஊக்கத்தொகை வழங்கவும் கர்நாடக அரசும் மத்திய அரசும் கூட்டாக முடிவு செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ளார். மாம்பழங்கள் கட்டுப்படியாகும் விலைக்கு கொள்முதல் செய்யப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய உழவர்கள் மற்றும் மாம்பழ கூழ் ஆலை அதிபர்களை அழைத்து முத்தரப்பு பேச்சுக்களை தமிழக அரசு நடத்த வேண்டும் என்று தான் கூறியதை நினைவுபடுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார். எனவே தமிழக அரசு இனியும் துரோகத்தை தொடராமல் அறுவடை செய்யப்பட்ட மாம்பழங்கள் மாம்பழ கூழ் ஆலைகளால் கொள்முதல் செய்யப்படுவதையும், அவற்றிற்கு டன்னுக்கு ரூபாய் 4000 ஊக்கத்தொகை வழங்கப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடப்பாண்டில் மாம்பழங்கள் அதிகம் விளைந்தும் போதிய விலை கிடைக்காததால் மாம்பழ விவசாயிகள் பெரிதும் நட்டத்திற்கு ஆளாகியுள்ளது மிகுந்த மனவேதனை அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். ஆகவே தமிழ்நாட்டு மாம்பழ விவசாயிகளை நட்டத்திலிருந்து காத்திட தமிழ்நாடு அரசு உடனடியாக மாம்பழங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க வேண்டும். விலை குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள மாம்பழ விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.